அசைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னடா மாடி கூட்டிட்டு போறாங்களே. ஓ புனிதா, நீ மறு வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் எனக்கு நேரமே இல்ல. ஏதோ தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். பிரஷர் சுகர் எல்லாமே மறந்தே போச்சு. உங்க அப்பா கூட என்ன 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு கிண்டல் பண்ணாருன்னா பாத்துக்கோயேன். என்ன புனிதா இன்னும் காணுமே? என்னம்மா இவ்ளோ மெதுவா ஏறி வர? என்னாச்சு? மா, அது அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு வயசு குறைஞ்சிருச்சு போல இருக்குமா, அதான் நீங்க வேகமா ஏறி வந்துட்டீங்க. உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு எங்க இருந்துதான் சுறுசுறுப்பு வருதுன்னே தெரியலமா. சரி வா, காக்காக்கு சாதம் வைப்போம். மீனா மாவை நினைச்சுக்கிட்டு உன் கையிலே சாதம் வைமா. சரிம்மா. இந்தா. வாமா, கால் சுட போது வா. ஏய், என்னாச்சு புனிதா? வேகமா இழுத்துட்டனா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க. என்னமாச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கால் சுட போது. வாமா, வா வா வா, சீக்கிரம் வா. புனிதா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தான் தனியா கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா? அது மாப்பிள்ள உன்னை சந்தோஷமா வச்சிருக்காரா? ஆமாமா, அவர் நல்லா பாத்துக்கிறாரு. மாப்பிள்ள நல்லா தான் பாத்துக்குவாரு, எனக்கு அது நல்லாவே தெரியுமா. நீ சந்தோஷமா இருக்கியாமா? நல்லா பாத்துக்கிட்டா சந்தோஷமா தானே இருப்பாங்க. அது சரி, நீ சந்தோஷமா இருக்க இல்ல? மா, ஆமாமா, நான் நல்லா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். என்ன கேட்காம அந்த வீட்ல யாருமே எதுவுமே செய்யறதில்ல. என்ன நல்லா பாத்துக்கறாங்க. மா, ஏன் தலையில கை வச்சுக்கிறீங்க? என் பொண்ணு பெரிய படிப்பு படிச்சு பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு நடத்துறான்னு ஊருக்குள்ள நான் பெருமை பேசிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நான் என்ன கேட்க வரேன்னு அந்த விவரமே புரியாம இருக்க. சரி, சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கையில கொண்டு வந்து கொடுத்துருவீங்கல்ல, இதத்தான் கேட்க வந்தேன். சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அடேங்க அப்பா, இத நான் கேக்குறதுக்குள்ள நீ எனக்கு பதில் சொல்றதுக்குள்ள ஐயோ. அதான் சொன்னேனேம்மா, சந்தோஷமா இருக்கேன்னு. ஐயோ என் தங்கம். சரி, என் மனசுக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. சரி போலாமா? மா, சொல்லுமா. நீங்க என்ன எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி அவரே என்ன பாத்துக்கிறாருமா. எனக்கு ஒண்ணுன்னா அவர் தாங்க மாட்டாரு. கடவுள் நான் வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் 2 பேரை படிச்சிருக்காரு. ஒன்னு நீங்க, இன்னொன்னு கபிலன். வாங்க மாப்பிள்ள, என்ன நீங்களும் 2வது மாடி வரைக்கும் வந்துட்டீங்க? இல்ல, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரான்னு இப்பதான் புனிதா கிட்ட கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நீங்களே வந்துட்டீங்க மாப்பிள்ள. இல்ல, அது சும்மாதான். அண்ணே, மேகலை வந்துடுறோம். கீழே போலாம் மாப்பிள்ள, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. புனிதா வாமா. என்னாச்சு புனிதா? கால் ரொம்ப வலிக்குது கபிலன். அதான் மாடிக்கு போகாதீங்கன்னு சொன்னேன்ல,
கேட்டிங்களா? இப்ப பாருங்க, ரொம்ப வலிக்குதா புனிதா? கபிலன் வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. புனிதா, ரொம்ப வலிச்சதுன்னா ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? ஐயோ வேணா கபிலன், நாம இப்ப ஹாஸ்பிட்டல் கிளம்புனா அம்மா ஏன் என்னன்னு கேட்பாங்க. நான் வலிய பொறுத்துக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போனதும் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அது வரைக்கும் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏன் நீங்களும் உட்காருங்களேன், நான் பரிமாறிடுறேன். ஆமா, உட்காரு பாரா. புனிதா வரட்டும். புனிதாக்கும் மாப்பிளைக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். கண்ணத்துல இருந்து கையெடு. இருடா, புனிதா வரட்டும். பசிக்குது மாமா. எங்க புனிதாவையும் மாப்பிளையும் காணோம்? ஏம்மா, என்னம்மா நீ சின்ன சிறுசுங்க 2 பேரும் ரூம்ல தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? அவங்களா முடியும் போது வந்து கலந்துக்குவாங்களேன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. மரகதா, அவங்களுக்காக நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? சாப்பிடு. அண்ணே, அவங்க வரட்டும், நான் புனிதா கூடவே சாப்பிட்டுக்கிறேன்னே. அண்ணி கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்துட்டு போங்கன்னு சொல்லிருப்பாங்க. எதுக்கும் நீங்க அண்ணி ரூம்ல போய் பாருங்க. அண்ணி கோடு கிழிச்சா எங்க அண்ணன் தாண்டவே மாட்டாரு. அண்ணி கோடு கிழிச்சிருப்பாங்க. ஓ, அன்னைக்கு வேலை விஷயமா ஏதாவது போன் வந்திருக்கும், பேசிக்கிட்டு இருப்பா. இவளுக்கு என்ன மாமா ஆச்சு? வந்ததுல இருந்து கபிலன் தங்கச்சி ஒரு மார்க்கமாவே பேசிட்டு இருக்கா. மாப்பிள, இது வரைக்கும் அண்ணன் சாம்ராஜ்யத்துல தங்கச்சி இளவரசியா கொடி கட்டி பறந்திருப்பா. இப்ப அண்ணி இன்னொருத்தி வந்துட்டால, எங்க தன்னோட இடம் பறி போயிட போகுதோன்னு உள்ள ஒரேடியா கப 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 கபன்னு எரிஞ்சுகிட்டு இருக்கும். அதான். புனிதா, கண்ணு, சாப்பாடு ரெடியா இருக்கு, வாமா. சரி, கீழே போலாமா? போலாம். பாத்து.